Hi guys, welcome to our YouTube channel. நம்ம வாழ்வில் ஒரு முறையாவது நம்ம ஹோட்டலில் தங்கியிருப்போம். ஆனால் நீங்கள் எத்தனை பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்கினாலுமே சரி, அந்த அறையில் ஒரு சுவர் கடிகாரம் கூட, அதாவது வால் கிளாக் கூட இருக்காது. அதை நீங்கள் என்னைக்காவது கவனிச்சிருக்கீங்களா? இதற்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹோட்டல் நிர்வாகத்தின் ஒரு சாமர்த்தியமான உளவியல், அதாவது சைக்காலஜிக்கல் மற்றும் நிர்வாக உத்திகள். இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். This video is sponsored by SPO Digital Marketing. SPO provides work from home opportunity. This is mobile based part-time job perfect for students, homemakers and job seekers. If you want more information, link in description, check it now. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதாவது ஒரு ஹோட்டலில் நம்ம தங்கியிருக்கோம் அப்படின்னா, அந்த ஹோட்டலில் வால் கிளாக் அப்படின்ற ஒன்று இருக்கவே இருக்காது அப்படின்ற மாதிரி சொன்னேன். அதுக்கு என்ன ரீசன்னு பார்த்தீங்க அப்படின்னா, விருந்தினர்கள் தங்களோட தினசரி வேலைகள்லாம் தாண்டி கால அட்டவணை, அப்புறம் அந்த நம்ம ஷெடியூல்லாம் போட்டிருப்பாங்கள்ல அது, அப்புறம் நேர கட்டுப்பாடு, இதிலெல்லாம் இருந்து விடுபட்டு முழுமையாக ரிலாக்ஸாக ஓய்வெடுக்கணும் அப்படின்றதான் ஹோட்டல்களோட முதன்மை நோக்கமாகவே இருக்கும். ஸோ கடிகாரம் அப்படின்றது நம் கண் முன்னாடியே இருந்துச்சுன்னா, நம்ம மீண்டும் மீண்டும் அதை பார்த்து இன்னும் இவ்வளோ நேரம் தான் நமக்கு இருக்குது, நம்ம சீக்கிரம் கிளம்பணும் அப்படின்ட்டு நினச்சிட்டு மன அழுத்தத்திற்கு ஆளாவாங்க. அதனால தான் கடிகாரம் இல்லாத சூழலை ஏற்படுத்துவதன் மூலம் நேரமே ஒரு கவலை இல்லை அப்படின்ற மாதிரி உணர்வை ஹோட்டல்கள் விருந்தினர்களுக்கு கொடுத்து அவர்கள் நிம்மதியாக ஓய்வெடுக்க ஊக்குவிக்கிறாங்க. சில சமயங்களில் பார்த்திங்கன்னா, செக் அவுட் நேரத்தை மறந்து தாமதமாக கிளம்பினால் அது ஹோட்டலுக்கு கூடுதல் வருமானமாகவும் மாறுகிறது. ஸோ இதில் யுத்திகளையும் பயன்படுத்துகிறாங்க. இன்னொன்று, நம்ம ஓய்வெடுக்கணும் அப்படின்றதுக்காக நமக்கு நேரங்களையும் கொடுக்குறாங்க. மேலும் நிர்வாக ரீதியாகவும் சில காரணங்கள் இருக்குது. நூற்றுக்கணக்கான அறைகள் கொண்ட ஹோட்டல்களில் அத்தனை கடிகாரங்களுக்கும் பேட்டரி மாற்றுவது அப்படின்றது, நேரத்தை சரியாக அமைப்பது, பழுதுகளை சரி செய்வது, சேதமடைதல் அல்லது திருட்டு போகும் அபாயம் போன்ற தொடர்ச்சியான பராமரிப்பு செலவுகளையும் அந்த பணி சுவரையும் அவங்க குறைக்கிறதுக்காக தவிர்க்கவே கடிகாரங்கள் அப்படின்றது தவிர்க்கப்படுது. அதே சமயம் சிலருக்கு கடிகாரத்தின் டிக் டிக் அப்படின்ற சத்தம் கூட இரவில் தூங்கும்போது எரிச்சலை ஏற்படுத்தலாம் என்பதால் விருந்தினர்களின் அமைதியான அனுபவத்தை உறுதி செய்ய சத்தம் ஏற்படுத்தும் சாதனங்களானது தவிர்க்கப்படுது. இறுதியாக என்ன சொல்ல வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைய காலகட்டத்தில் ஸ்மார்ட் ஃபோன் எல்லார் கையிலையுமே இருக்குது. லேப்டாப்கள் மற்றும் ஸ்மார்ட் வாட்சுகள் அப்படின்னு சொல்லிட்டு அனைவருமே மிக துல்லியமாக நேரத்தை பார்க்கறதுக்கு இதனால் முடிகிறதுனால, அறையில் தனியாக ஒரு சுவர் கடிகாரத்தை வைப்பது அப்படின்றது தேவையற்ற ஒரு பொருளாக கருதப்படுது. இந்த அனைத்து காரணங்களுக்காகவே நவீன ஹோட்டல் அறைகள் சுவர் அப்படின்றது கடிகாரங்கள் இல்லாமல் வடிவமைக்கப்படுது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.